வணக்கம் நண்பர்களே, கடைகளை உடைய சரித்திரம்படை சேனலுக்கு உங்களை வரவேற்பதை பெருமூச்சு கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போறோம்னா, கூட்டு செயலி மூலியமா தமிழ்நாடு பல்வேறு சேவைகள் வழங்கிட்டு வராங்க. அதில் இன்னைக்கு எப்படி கூட்டு செயலி மூலியமா கால்நடை வளர்ப்புகள் அப்ளை பண்றது எங்களுக்கு பார்க்கலாம். வாங்க கடைசி வரைக்கும் வீடியோ பண்ண பாருங்க. ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் அந்த கூட்டு செயலி. ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் பாருங்க, பயிர்க்கடன், மீன் வளர்ப்பு கடன், கால்நடை வளர்ப்பு கடன், கடன் விண்ணப்பம், ஈவாடகை என்னும் பல ஆப்ஷன் இருக்கும். இதுல கால்நடை வளர்ப்பு கடனுக்கு இல்லை, அதை கிளிக் பண்ணி உள்ளவாங்க. அப்படி உள்ளவங்க இதை பேஜாக போவோம். இதை பாருங்க என்ன சொல்லிடுறாங்க. கால்நடை பராமரிப்புக்கான KCC நடைமுறை முதல் கடன் கோரும் கடன் விண்ணப்பம் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சொசைட்டி டீட்டெயில்ஸ், நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் பஸ் கேட்டுறாங்க செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுடைய பிளாக்கு, அடுத்தது உங்க சொசைட்டி எங்கேன்னு கேட்குறாங்க, அதான் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பர்சனல் டீட்டெயில், ஃபர்ஸ்ட் உங்கள் ஆதார் நம்பர் கேட்குறாங்க. உங்களுக்கு ஓல்டு டிஜிட் ஆதார் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது TCCP DMR அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க, கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க அந்த பாக்ஸில். அடுத்து உங்கள் விண்ணப்பத்தர பெயர், ஆதார் கார்டில் கம்மி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளிகனோட தந்தை அல்லது தாய் அல்லது கணவர் அல்லது பாதுகாவலர் பேர் கேட்குறாங்க, கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இதோ அதேமாதிரி டேட்டா பார்த்து டைப் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ், அது ஆட்டோமேட்டிக் ஃபில் ஆயிரும். அடுத்து உங்கள் பாலினம், ஆணா ஆண் போடுங்க, பெண்ணா பெண் போடுங்க, மூன்றாம் பாலினம்னா மூன்றாம் பாலினம் போடுங்க. அடுத்து உங்கள் கல்வி தகுதி கேட்டுக்கிறாங்க. பிஜி டிகிரி, யூஜி டிகிரி ப்ளஸ் ஷார்ட் டிப்ளமோ, 10th பிலோ 10th உங்களுக்கு எதோ அது கரெக்டாக போடுங்க. அடுத்து திருமண நிலை கேட்டுக்கிறாங்க, திருமணம் ஆவணம் கேட்டுக்கிறாங்க. ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அடுத்தது கணவன் மனைவி பேர் கட்டிக்கிறாங்க, அதை டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆதரவற்ற பெண்ணாக இருந்தால் நீங்கள் ஆதரவற்ற வெளியான்னு கட்டிக்கிறாங்க. எதுவே ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அடுத்தது நீங்கள் மாற்றுத்திறனாளி பிரிவு சேர்ந்தவரான்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மொபைல் நம்பர், 10 டிஜிட் மொபைல் நம்பருக்கு கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதர் மொபைல் நம்பர் கேட்டுக்கிறாங்க, அதுவும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய தொழில் என்ன கேட்குறாங்க, அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய மாத வருமானம். அடுத்தது உங்கள் பேன் கார்டு நம்பர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதை நெக்ஸ்ட் குடும்ப அட்டை வகை, உங்கள் என்ன குடும்ப அட்டைன்னு கேட்குறாங்க. அதில் நிறைய ஆப்ஷன் இது பாருங்க. PHH, NBHH, LOF, OAP, ANP, NPHS, LOP, AY கார்டு, போலீஸ் கார்டு, நோ கம்யூனிட்டிஸ் கார்டு இருக்குது. உங்கள் ரேஷன் கார்டு என்ன டைப்போ அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ரேஷன் கார்டே கொடுத்துருப்பாங்க, பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் ரேஷன் கார்டு நம்பரு. நெக்ஸ்ட் வேறு ஏதோ ப்ரூஃப் கேட்குறாங்க, டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி கேட்குறாங்க. எது கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி கேட்குறாங்க, உங்கள் கம்யூனிட்டி கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ரிலீஜியன், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், ஆதர்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் எதுவும் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய அட்ரஸில் உங்கள் கதவு நம்பர், தெரு, கிராமம், உங்கள் டிஸ்ட்ரிக்டு, ஸ்டேட்டு, அடுத்து போஸ்டல் கோடு எல்லாம் கேட்குறாங்க, அது கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பர்மனன்ட் அட்ரஸ் கேட்குறாங்க. ரெண்டும் சேம்னா அந்த பாக்ஸு கிளிக் பண்ணிக்கோங்க, சேம் அஸ் பர்மனன்ட் அட்ரஸ்னு. இல்லைன்னா வேறு அட்ரஸ் இருந்தால் டிஃப்ரெண்டாக இருந்தால் டைப் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு லோன் டீட்டெயில் கேட்குறாங்க, டைப் ஆஃப் சூரிட்டி கேட்குறாங்க. அடுத்தது 3 ஆப்ஷன் இருக்குது. நபர் சூரிட்டி, இப்போ லேண்டு நில அடமானம் வகைன்னு இருக்குது. அடுத்து நகை அடமானம் இருக்குது. உங்களுக்கு எதுவோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன கால்நடை வாங்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதில் 6 ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. பால் கால்நடை, வெள்ளாடு, கோழி, பன்றி, மற்றவையும் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் எத்தனை வாங்க போகிறீங்க, அது அமௌண்ட்டு, எஸ்டிமேட் அமௌண்ட் எதுவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. கீழே சம் கண்டிஷன்லாம் கொடுத்துக்கிறாங்க, அதை படித்து பார்த்து உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே உங்கள் ஃபோட்டோ, விண்ணப்பத்தரைய ஃபோட்டோ எடுக்கிறாங்க. JPG ஃபார்மெட்டில் எடுக்கிறாங்க. JPG, PNG, PD ஃபார்மெட்டில் எடுக்கிறாங்க. 10 MBக்குள் உள்ளதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதேமாதிரி விண்ணப்பத்தரையின் கையெழுத்து, அதே சேம் ஃபார்மெட், JPG, PNG, PDF 10 MBக்குள்ள. அப்புறம் நெக்ஸ்ட் சம் கண்டிஷன்லாம் கொடுத்துறாங்க, அது படித்து பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து சப்மிட் ஆப்ஷன் இருக்குது, அப்ளிகேஷன் சப்மிட் இருக்குது, அது கொடுத்துக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்குன்னே வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் அதை பற்றி நான் தெளிவாக போடுறேன். நன்றி, வணக்கம்.